ஒரு வேலை முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு போகும்போது போகணுன்னாலே ஒரே கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு போகவே பிடிக்கல. ஏன்டா போகிறோன்னு இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் கேட்குற கேள்வி, இல்லைன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணாலும் அவங்கள திருப்திப்படுத்தவே முடியல. ஒரு பொண்ணை நம்ம எப்படி தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? எனக்கு புரியவே இல்லை. நிம்மதியாக இருந்தேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்புற ஆளா நீங்கள்? அப்போது நம்ம எல்லா வசதியும் கொடுத்ததுக்கு அப்புறமும், இல்லை அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும், ஏன் ஒரு பெண் நிம்மதியாக இல்லை குடும்பத்தில்? அவங்கள நம்மளால ஏன் புரிஞ்சுக்க முடியல? புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு மிஸ்ட்ரியா என்ன ஒரு பெண் அப்படிங்கிறவங்க? அது என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்த்துருவோமா? ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு மகாராஜா இருந்தாராம். அவர் எவ்வளோ சாதனை பண்ணாலும், எவ்வளோ பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணாலும், எவ்வளோ சந்தோஷமான விஷயங்களை ராஜ்யத்தில் கொண்டு வந்தாலும், அந்த மகாராணி மட்டும் எப்போவுமே நிம்மதியாவோ சந்தோஷமாவோ இருந்ததே இல்லை. இது ராஜாவுக்கு ஒரு கேள்வியாகவே இருந்தது. ஏன் நம்ம இவ்வளோ பண்ணி கூட நம்ம ராணி ஏன் சந்தோஷமா இல்லை? அவங்க ஏன் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஸ்டேஜ்லையோ இல்லைன்னா ஒரு நெகட்டிவிட்டியோடையோ இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துதான். அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் பெரிய பெரிய யாரோ ஞானி கிட்ட கேட்குறாரு, மேதாவி கிட்ட கேட்குறாரு, படித்தவங்க கிட்ட கேட்குறாரு. ஆனால் அவங்க சொல்கிற எந்த பதிலும் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ இதை யோசிச்சு யோசிச்சு அவர் அப்படியே டிப்ரெஷனில் போயிடுறாரு. அவருக்கு சுத்தமாக எந்த வேலை பண்ணுறதுலையும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஆயிடுது. இதை பார்த்து அவரோட மகன் இளவரசன் சொல்கிறான், அப்பா ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை மகனே, எனக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு மனசில். இப்படி ஒரு விடுகதையான விஷயத்துக்கு நான் பதில் கண்டுபிடிச்சாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைன்னா எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொன்னாரா. அந்த இளவரசன் சொன்னாரா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, எப்படியாவது நான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு. அந்த கேள்விக்கு விட கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இளவரசன் நாடு நாடா போறாரு, நிறைய பேரை சந்திக்கிறாரு, நிறைய பேர்கிட்ட கேட்கிறாரு. எந்த பதிலுமே அவருக்கும் சாட்டிஸ்ஃபைடா இல்லை. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது ஒரு கிராமத்துக்கு வராரு. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்றாரு, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு கேவ் இருக்கு, அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய ராட்சசி இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, கண்டிப்பா உங்க கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கும், ஆனா அங்க போகணும்னா ரொம்ப ரிஸ்கி தான், நீங்க வேணா உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இளவரசனுக்கு தன்னுடைய அப்பாவோட கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எய்ம் இருந்ததுனால தைரியமா அந்த குகை நோக்கி அவர் போறாரு. அப்போ அந்த ராட்சசி வெளியில கேட்குறாங்க, என்ன தைரியம் இருந்தா நீ என்னோட குகை முன்னாடி வருவேன், என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, நீ மட்டும் எப்படி தைரியமா வந்த அப்படின்னு கேட்டா, இல்லை எங்க அப்பா இந்த கேள்வினால ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு, ஸோ எனக்கு தெரியணும், இந்த கேள்விக்கு பதில் எனக்கு வேணும், ஒரு பெண்ணோட மனசுல என்னதான் நினைக்கிறாங்க, இல்லை ஒரு பெண்ணுக்கு என்ன இருந்தா அவங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு பதில் தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராட்சசி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, நான் இதுக்கு பதில் சொல்றேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ இவர் பாக்குறாரு, பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அப்பாவை தான் நம்ம திருப்திப்படுத்தணும். ஸோ இவர் சொல்றாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசியோட கழுத்துல அந்த திருமாங்கல்யம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ராட்சசி ரொம்ப பேரழகியான ஒரு பொண்ணா மாறிடுறாங்க. அப்போ இந்த இளவரசனுக்கு ஒன்றும் புரியல, பட் கேள்விக்கு பதில் கிடைச்சா போதும்னு இருந்ததுனால அவர் கேட்கிறாரு, பதில் என்ன அப்படின்னு. அப்போ அந்த ராட்சசி பதில் சொல்றாங்க, எந்த ஒரு பெண்ணுக்கும் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய விருப்பப்படி தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க, அது மட்டும் கிடைச்சா பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இளவரசனுக்கு அந்த பதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஸோ அதனால் ராட்சசியாக இருந்து இப்போ பேரழகியாக மாறின அந்த பெண்ணை கூட்டிட்டு அவரோட ராஜ்யத்துக்கு வராரு. அவங்க அப்பா கிட்டேயும் போய் பதில் சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அவங்க அப்பா ஹாப்பியாக இருக்காங்கன்னு பார்த்த உடனே இந்த இளவரசனும் இந்த ராட்சசியும் அவங்களோட அறைக்கு வராங்க. அப்போ தனிமையில் இருக்கும்போது அந்த ராட்சசி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நான் ராட்சசியாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணதுனால நான் உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன், உங்கள் விருப்பம் எதுவும் நான் அது மாதிரி நடந்துக்கிறேன். 2 சாய்ஸ் என்ன அப்படின்னா, நான் வெளியில் இருக்கிறவங்க கண்ணுக்கெல்லாம் பேரழகியாக தெரிவேன், ஆனால் நம்ம தனிமையில் இருக்கும்போது நான் ராட்சசியாக இருப்பேன், இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன், இல்லை நான் வெளியில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் ராட்சசியாக தெரிவேன், ஆனால் நம்ம தனிமையில் இருக்கும்போது நான் ரொம்ப இந்த மாதிரி அழகான பொண்ணாக இருப்பேன், உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷனில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தானே. அந்த இளவரசன் எப்படி பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் காமாக சொன்னார், இது உன்னோட வாழ்க்கை, உனக்கு எப்படி வேணுமோ நீ அதை சூஸ் பண்ணிக்கோ, உன்னோட சாய்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னதும் அன்னைக்கு அப்போ பேரழகியாக எப்படி இருந்தாங்களோ அதுக்கப்புறம் அவங்க திரும்ப ராட்சசியாக மாறவே இல்லையா. இது ஒரு கதையாக இருக்கலாம், ஒரு ஃபேண்டசியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் இதில் இருக்கிற மெசேஜ் ரொம்ப உண்மையான விஷயம். அப்போது பெண்கள் உண்மையிலே என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த வாழ்க்கையிலேருந்து அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இந்த 5 விஷயங்கள் தான். அதில் பிரதானமாக இருக்கிற முதல் விஷயம், தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உணர்வுகள் தன்னோட கண்ட்ரோலில் இருக்கிறதையும், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட அனுமதியோடையும் அவங்களோட கண்ட்ரோல்லையும் அவங்க விருப்பத்தோடையும் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதை தான் நம்ம அவங்க கிட்டேருந்து எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். 2வது அவங்க எதிர்பார்க்கறது அன்பு. நம்ம எப்போவுமே அவங்க கிட்ட அன்பாக இருக்கணும்னு என்ன நினைக்கிறாங்க.
நினைக்கிறாங்க. 3வது அங்கீகாரம். அவங்களுக்குள்ள பலத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 4வது அவங்களுடைய சுய கௌரவத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உண்டான ஸ்பேஸும் அவங்க வளர்றதுக்கு அவங்களுடைய பேஷனோ இல்லை அவங்களுடைய கனவுகளோ அது எல்லாத்துக்குமே நம்ம மதிப்பு கொடுத்து அவங்க கௌரவத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 5வது ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு பெண்ணுக்கும் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனாலையும் உடல் அளவுலையும் மனசளவுலையும் நிறைய மாற்றங்கள் அவங்க சந்திக்கிறதுனாலையும் அந்தந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு தேவையான அந்த இமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் நம்மக்கிட்டேருந்து கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு ஆண் இந்த 5 விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி எல்லா நேரத்துலையும் இல்லைனாலும் முடிஞ்ச வரைக்கும் நடந்துக்கிறாங்களோ, கண்டிப்பாக அந்த வீடும் அந்த குடும்பமும் ரொம்ப அழகானதாக இருக்கும். இது சொல்லும்போது ஆண்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்கள் மாறணும் அப்படின்னு சொல்றது ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் மெஜாரிட்டியாக அதில் சேஞ்ச் ஆக வேண்டியது யார் தெரியுமா? பெண்கள் தான். எப்போ ஒரு பொண்ணு அவங்களுடைய பையனுக்கோ கணவனுக்கோ இல்லை தமையனுக்கோ வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கிறது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை புரிஞ்சுக்க வேணும், அவங்கள மதிக்கணும் அப்படின்னு எப்போ ஒரு பெண் ஒரு ஆணுக்கு இந்த அறிவை சொல்லி கொடுக்குறாங்களோ, எஜுகேட் பண்ணுறாங்களோ, அந்த இடத்துல வீட்டுக்கு வர பெண்களுக்கு உண்டான அன்பு, அங்கீகாரம், மரியாதை, சுயகௌரவம் எல்லாமே கிடைச்சிரும்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்போ எந்த ஒரு மாற்றமும் ஒரு பெண்ணால் ரொம்ப சுலபமாக பண்ணிட முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஒரு பெண்ணா தன்னுடைய சக பெண்களை எப்படி மதிக்கணும், அவங்கள மட்டும் இல்லை அவங்கள சேர்ந்து அவங்க குடும்பத்தினரையும் அவங்களோட பேஷனையும் அவங்க சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி மதிக்கணுங்கிறது ஒரு பெண்ணை விட வேற யார் இன்னொரு பெண்ணை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நம்மளே அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இல்லாதது தான் பெரிய ப்ராப்ளம் இங்கே அப்படின்னு உங்களுக்கும் தோணுது தானே? அதனால இப்போலேருந்தாவது இந்த வீடியோவை பார்க்குற ஆண்கள் ரைட் இதுதான் வேணுமா ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் பெண்களும் எனக்கு இதுதான் தேவை, எனக்கு கிடைக்காத விஷயங்கள் என் வீட்டுக்கு வர்ற பெண்ணுக்கு கிடைக்கட்டும், என்னை நம்பி வர குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு எப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நம்மளோட தாட் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒரு சப்போர்ட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம வெல்கம் பண்ணுறோமோ, கண்டிப்பாக அந்த குடும்பம் ரொம்ப அழகானதாகவும் அன்பானதாகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நான் சொல்கிறது யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு டாபிக் பேசணும் அப்படின்னா பேசிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு பெண் பின்னாடியும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அப்போ பேசுகிறதுக்கு இதை பற்றி நிறைய இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி நிறைய பேசுவோம். யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.